அஸ்ஸலாமு காய்ஸ் ஆரம்பமே அமர்க்கலமாகி லைசன் முடிஞ்சு நேற்று தான் பார்த்தேன். லைசன் முடிஞ்சு மெடிக்கல் போட போகிறேன். யூடியூப் தொடங்கிய லைசன் முடிஞ்சு மெடிக்கல் தான் போட போகிறேன். போய் பார்ப்போம். இது சேனல் பண்ணவும் இல்லை, சேனல் பண்ணுறதெல்லாம் பண்ணல. போய் தான் பார்க்கணும், போய் பார்ப்போம். இப்போ நான் வரக்கப்போல் டவுன் கிட்ட மாதிரி தான் இருக்கிறேன். ஒரு டவுன் கிட்ட மாதிரி தான் இருக்கிறேன். போய்த்து பார்ப்போம். சரி வரும் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வரும் வீடியோ. அப்படி காய்ஸ் நான் பிறப்பு சான்றிதழ் பத்திரம் தேவையாம் மெடிக்கலுக்கு. அதால் பிறப்பு சான்றிதழ் பத்திரம் எடுத்துகிட்டு போக வந்தேன். நம்பர் பாடம் இல்லை, நம்பர் பாடம் இல்லாததால் இண்டெக்ஸ் நம்பர் வரும் மேலுக்கு. அந்த நம்பர் பாடம் இல்லை, அதால் எடுக்க நின்று கொண்டிருக்கிறேன். கொடுக்குறது எடுக்க நின்று கொண்டிருக்கிறேன். சில தண்ட பணம் அடிக்கிறாங்க 130 ரூபா எக்ஸ்ட்ரா. இப்போ வந்து இந்த நாட்டு சட்டம் படி 3 மாதத்துக்கு ஒருக்கா பிறப்பு சான்றிதழ் மாற்றணும். தேவையான டைமுக்கு வந்து நாங்கள் எடுக்கணும். 120 ரூபா கட்டி எடுக்கணும். இப்போ எனக்கு நம்பர் இண்டெக்ஸ் நம்பர் பாடம் இல்லாத சுற்றி 250 ரூபா அப்படின்னாங்க. 130 ரூபா தண்டனை பணம் கட்டணும். கட்டி எல்லாம் முடிச்சு வரக்காலி பார்த்து வேண்டியது எடுத்துகிட்டு போக கண்டினியூ பண்ணுறோம். இன்றைக்கி தான் நைட்டுக்கு அன்பாக்ஸ் அந்த பைக்குக்கு தேவையான சாமான் கொஞ்சம் வருது. இந்த பைக்கில் கேமரா எடுக்கிறதுக்கு எல்லாம் தேவையான சாமான் கொஞ்சம் வருது. நான் போகல கொழும்புக்கு. எனக்கு இதுக்கு எங்கே போகணுமென்று சுற்றி அந்த தாழ்வார சாமான் எல்லாத்தையும் நான் அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். நாளைக்கு புக்கில் வரும். இன்ஷா அல்லாஹ் போக கண்டினியூ பண்ணுறேன். எல்லாம் எடுத்து கொடுத்து பிறப்பு சான்றிதழ் பத்திரம் பண்ண சான்றிதழ் க்ரௌட் ஆகிக்குது. ரோட்டில் போக வானம் தான் இல்லை. வானத்தால் போல நிறைய பேர் இருப்பாங்க. நான் அதே இடத்துல கைத்தி இல்லை. நானும் தான் போக போகிறேன். அவங்களுக்கு பார்த்தா இந்த வீடியோவும் பேச்சியலில் கொஞ்சம் தவறுகள் வந்துதான் கணக்கெடுக்காதீங்க. நான் பேசுகிறது காற்று கொஞ்சம் கூடியா பார்த்தாச்சும் அந்த போகிற காற்றை நான் போகிறேன் கையில் பிடிச்சிட்டு போகிறது. அது சரி வரும், போக தான் சரி வரும். வீட்டுக்கு பழகி வந்தில்லை. நானும் இறங்கிட்டு தான் பழகுறேன். கேகல டவுன்
நான் போடுறேங்க பார்த்து போகணும். எப்பயுமே நான் ஸ்கூட்டர் எக்ஸ்ட்ரா ஓட்டுறது இப்போ தான் ஸ்கூட்டர் வாங்கிங்கன்னா எப்பயுமே ஸ்கூட்டரோ கிளச் பைக்கோ என்ன இருந்தாலும் என்னோட கை விரலில் வந்து 2 விரல் சரி பிரேக்கில் ஈக்கணும். 2 விரல் சரி பிரேக்கில் ஈக்கணும். கிளச் பைக்குனால கட்டாயம் கிளச்சில் 2 விரல் மட்டும் ஈக்கணும். கட்டாயம் வச்சுக்கணும். மற்ற ஃப்ரண்ட் பிரேக் பிரேக் இதெல்லாம் கட்டாயம் ஒரு விரல் சரி வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வண்டி ஓடணும், பைக் ஓடணும். சரி காய்ச்சி போப்போம் கண்டினியூ பண்ணுறேன். பக்காய் அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். என்ன எங்கடா ஒர்க் பண்ணி கொண்டு இருந்தால் வர எங்கே வந்தீங்கன்னு பார்க்குறீங்களா? வீட்டில் தான் இருக்கிறேன். வீட்டுக்கு வந்துட்டேன். என்னால் எங்களுக்கு கிடைக்கல. எனக்கு கிடைக்கல இந்த மெடிக்கல் எடுக்கிறதுக்கு. இந்த நான் புக்கிங் பண்ணலை. புக்கிங் பண்ணாத என்ற தவறு தான். புக்கிங் பண்ணாமல் போனது என்ற தவறு தான். ஆனால் நான் போக்கில் யாரும் இல்லை. ஒரு காக்கா கூட இல்லை. எல்லோரும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க கேட்குறாங்க. ஆனால் இப்படி லைன் போலின்னு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் தந்தி கேளும். நான் போன முறைக்கு நான் கொழும்புல சும்மா தந்தாங்க. அந்த புக்கிங் பண்ணவும் இல்லை, போய்ட்டு எடுத்து வந்தேன். இதே பிரச்சனை மாதிரி தான். ஆனால் இப்போ போனேன் தரல. இந்த அவ்வளோ சொன்னேன். சும்மா பெட்ரோல் அடித்து கொண்டு இன்றைக்கு பெட்ரோல் என்ன டேட்டும் இல்லை. நான் சும்மா அங்கெல்லாம் வாங்கிக்கொண்டு தான் பெட்ரோல் எடுத்துக்கொண்டு போனேன். அதுவும் பெட்ரோல் அடித்து கொண்டு அவ்வளோ தூரம் போய்த்தும் கேட்டு பார்த்தேன், கெஞ்சி பார்த்தேன், தரல. பரவாயில்லை, ரிட்டர்ன் வந்துட்டேன். புக்கிங் பண்ணி தான் போகணும். அவ்வளோ ஏழுமா அவங்களுக்கு தாரத்துக்கு தரல. இனி நான் உண்மையாக சொல்லி தரல. நான் பொய்யா சொல்லி போகணும் இல்லை, உண்மையாக சொல்லி தான் போகணும். இப்படி தான் பெட்ரோல் தெரிந்தாலே நாட்டு நிலைமை அப்படி தான் போகுது. அது அந்த இதிலே சுச்சுவேஷன்லேயும் போகணும். என்ன நாளைக்கு லீவால் எனக்கு ஒன்றும் செஞ்சு கொள்ளையில அது சொல்லி தான் இண்டே போனேன். புக்கிங் பண்ணி தான் வர சொல்கிறாங்க. என்ன செய்ய, இனி புக்கிங் பண்ணி தான் போகணும். இனி அவங்கள்ட தவறுண்டி என்னால் நான் எவ்வளோ சொல்லியும் யாரும் இல்லை. இப்போ எனக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போகும். அதுவும் இனி அவங்களுக்கு ஏலான்றாங்க. இனி அரசாங்கத்தில் தப்பு இல்லை, இது வேலை செய்கிறவங்கள்ட தப்பு ஈக்குது. இருந்தாலுமே நாங்கள் பேசினா எங்களை வேறு மாதிரி நினைப்பாங்க. சரி, நாளைக்கு இவ்வளோ கொண்டு பண்ணுறேன்னு இருந்தால இன்றைக்கி பாக்ஸ்க்கு அந்த கேட்டகரி சாமான் கொஞ்சம் வருது. அதை வச்சு அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ ஒன்று பண்ணிவிட்டு நாளைக்கு தொடங்கும். இன்ஷா அல்லாஹ் லைசன்ஸ் பூரா பார்த்துக்கலாம். தேங்க்யூ. இப்போ என் சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி அந்த வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் உள்ள போட்டுக்கோங்க. வீடியோ அடுத்தடுத்து வரும். இது இப்படி தான் பழகும். தொடக்குறவங்களுக்கு தெரியும்.